இவ்வளோ பிரைட்ஸ்க்கு மெஹந்தி போட்டோம், இன்னும் ஒரு பேபி ஷவர் புக் ஆகலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்போ தான் 2 நாளுமே வரிசையாக பேபி ஷவர் ஆர்டர் நம்மளுக்கு புக் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து சாய்பாபா காலனி போயிருந்தோம். இவங்க வந்து ஃபுல் கஸ்டமைஸ்டாக பேபிலாம் வச்சு கேட்டிருந்தாங்க. எனக்கு இந்த டிசைன் மேக் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஒரு டிசைன் காட்டி இது மாதிரியே எனக்கு வேணும்னு அவசியம் இல்லை, உங்கள் ஸ்டைலில் நீங்கள் போடுங்க அப்படின்னு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க இந்த கிளைண்ட். எனக்கு அந்த பேபி ரொம்ப அந்த க்ளவுடில் தூங்கிட்டு இருக்க பேபி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நானே பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். ஸோ கிளைண்ட்டுமே ரொம்ப ஹாப்பி. அவங்க ஃபைனல் அவுட்புட் பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை பார்க்கும்போது. ஸோ ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி மெஹந்தி போடணுன்னா கண்டிப்பாக குணா ஸ்கின்னாவை புக் பண்ணிக்கோங்க. ஸோ லஞ்ச் அங்கேயே முடிச்சுட்டு அவங்க சிஸ்டர் இன்லாக்கு சின்னதாக ஒரு கெஸ்ட் மெஹந்தி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குமே நம்ம போட்டு விட்டாச்சு. ஸோ போட்டு விட்டு நம்ம கிளம்பிட்டோம். பட் நெக்ஸ்ட் டேவே வந்து அவங்க கூகுளில் ரிவ்யூ ஷேர் பண்ணாங்க, ஸ்டெயின் பிக் சென்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி கிளைண்ட்ஸ்லாம் வந்து எப்போயாவது ரேராக தான் கிடைப்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இவங்களை அட்டென்ட் பண்ணது.